Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி பிரியாணி லவர்ஸ்க்காக வேண்டி தலப்பாக்கட்டி பிரியாணி. பிரியாணியில் எத்தனையோ வெரைட்டி பிரியாணி இருக்குது, ஆனால் வெரி ஈஸி பிரியாணி வந்து இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி தான். இப்போ நாங்கள் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்டில் வந்து பிளெண்டர் ஜாருக்கு கொரியண்டர் சீட்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெப்பர் சீட்ஸும் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சினமன் ஒரு 1 டீஸ்பூன், அதே மாதிரி கியூமினும் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தே வந்து க்ளோவ்ஸ் ஒரு 3-4. இப்போ வந்து ஸ்டார் அனிஸ் 1. அடுத்தே வந்து காடமம் ஒரு 2-3 வரைக்கும். இப்போ ஒரு 4-5 கேஷ்யூஸ். இது எல்லாத்தையுமே நாங்கள் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பேலிஸ் 2 அதோடு சேர்த்து போட்டுக்கொள்ளணும். இப்போ நல்லா இதை நாங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இன்றைக்கி இப்போ நாங்கள் கிரைண்ட் பண்ணின பவுடர் இதை நாங்கள் ஒரு பவுலில் அப்படியே போட்டு ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்வோம். இப்போ வந்து 150 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் பிளெண்டர் ஜாருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்வோம். சேம் ரேஷியோவில் கிரைண்ட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ வந்து மின்ட் லீவ்ஸ் ஒரு பொடி அதையும் எடுத்து போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி கொரியண்டர் லீவ்ஸும் ஒரு பொடி அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ க்ரீன் சில்லி 2. இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ இதையும் நாங்கள் ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்வில் கடாயை வச்சு அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கொள்வோம். கீ மஸ்ட். ஆயிலை ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல, கீ என்றால் ஸ்கிப் பண்ணிட்டேலாம். ஆக்சுவலி கீ மஸ்ட்டாக நாங்கள் ஆட் பண்ணவே வேணும். இப்போ இந்த கீயும் இந்த ஆயிலும் கொஞ்சமாக ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகின பிறகு நாங்கள் இந்த கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட்டை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆட் பண்ணிக்கொண்டு இதை கொஞ்சம் சோட்டை பண்ணிக்கொள்ளணும், இந்த ரா ஸ்மெல் போக்காட்டி. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த பவுடரை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நாங்கள் திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கர்ட் வந்து இந்த அளவு இருந்தால் நல்லாவே போதும். நான் வந்து இன்றைக்கி 500 கிராம்ஸ் ரைஸ்க்கும் 500 கிராம்ஸ் சிக்கனுக்கும் தான் தலப்பாக்கட்டி பிரியாணி குக் பண்ணி கொண்டிருக்கிறேன். ரைஸ் சிக்கன் கூட உங்களுக்கு கூடையாக ஆட் பண்ணணும்னா நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடையாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் தேவையான அளவு. இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனை கொஞ்சம் நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம் இந்த மசாலாவோட சேர்த்து. இப்போ 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை கொஞ்சம் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி எப்படியுமே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ குக்காக விடணும். இப்போ எங்களோட சிக்கன் கறி போதுமான அளவு நல்லா குக்காக வைக்குது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஏண்ட ரெசிபி. 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். நான் இப்போ ஏற்கனவே 1 கப் வாட்டர் ஆட் பண்ணேன், இப்போ இன்னொரு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டைமில் இதுக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட் தேவைப்படுதுண்டா அது சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் ரைஸ் ஆட் பண்ணணும் தானே. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி லெமன் ஜூஸும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன்.
இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி இந்த கிரேவி சிக்கன் கிரேவி கொஞ்சம் பாயில் ஆக காட்டி வச்சுக்கணும். இப்போ இந்த நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதுக்கு நாங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கொள்கிற டைம். நான் வந்து கீரி சம்பா ரைஸ் 500 grams எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் எப்பயுமே ஆட் பண்ணுற மாதிரி இதுக்கு வாட்டர் போதுமானு பார்த்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பொறுக்கு வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்றைக்கி 1.5 கப் ரைஸ் இருக்குது. நான் அதுக்கு 3 cups வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா வாட்டர் 2 cups மில்க் 1 cup ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் மிக்கி, சில ரைஸ்க்கு வாட்டர் மிச்சம் இழுக்காது. சில ரைஸ் கொஞ்சம் பழசாகி வரப்போக்குள்ள அது வந்து ட்ரை ஆகப்போக்குள்ள அதுக்கு கொஞ்சம் வாட்டர் இழுக்கிற தன்மை கூட ஆயிக்கும். ஸோ அதனால் நாங்கள் எப்பயுமே எங்களுக்கு விளங்கும், இதுக்கு எப்படின்ட்டு விளங்கும். நாங்கள் எப்பயுமே ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி எந்த நாளுமே ரைஸ் குக் பண்ணுறது தான். ஸோ அதை கணக்குப்படி பார்த்து நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணி இது எப்படி முக்கால்வாசி மாதிரி குக்காக விடணும். இங்கே பாருங்கள், இப்போ ஓரளவு குக்காகி லைட்டாக கிரேவி இருக்குது. ஸோ இந்த டைமில் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எப்படியுமே இது கீரி சம்பானால கொஞ்சம் பயமில்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். இதே பாஸ்மதி இருந்தால் நாங்கள் மிக்ஸ் பண்ணுற சிஸ்டத்துலேயும் கவனமாக வைக்கணும். ஏண்டா பாஸ்மதி வந்து டக்குன்னு உடைஞ்சிரும். இது கீரி சம்பானால் பயமில்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ரைஸ் வந்து நல்லா முக்கால் வாசிக்கு குக்காக வைக்குது. ஸோ இப்போ நல்லா இதை மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் ஒன்று போட்டு எப்படியுமே ஒரு 10 minutes மாதிரி லோ ஃப்ளேமில் நாங்கள் வச்சுக்கொள்வோம். அப்படியே 10 minutesக்கு பிறகு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்களோட தலைப்பக்கட்டி பிரியாணி சூப்பராக ரெடியாக வைக்கும். எப்படியுமே பிரியாணி செய்யப்போக்குள்ள ரைஸ்க்கு தண்ணி கணக்கு தான் மிச்சமே முக்கியம். பிரியாணியோட கறி டேஸ்ட்டாக வராட்டியும் பரவாயில்ல, ரைஸ் குழையாமல் இருந்துச்சுண்டா எப்படியுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஏன பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தலைப்பக்கட்டி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கடா, டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.